49 தொடங்கி 57 தான் தேர்தல் களத்திற்கே வந்தோம். இன்றைக்கு சில கட்சிகளை பார்க்கிறோம், தொடங்கிய உடனே ஆட்சிக்கு வருவோம் என்று சொல்லக்கூடிய நிலை இன்றைக்கு நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. எப்படிப்பட்டவர், எந்த கட்சி தலைவர் எல்லாம் சொல்ல விரும்பல. காரணம், அவர்களுக்கெல்லாம் நான் அடையாளம் காட்டுவதற்கு நான் தயாராக இல்லை. அதுதான் உண்மை. அவர்கள் பெயரை சொல்லி இந்த மேடைக்கு உரிய அங்கீகாரத்தை, இந்த மேடைக்குரிய கௌரவத்தை நான் குறைத்துக் கொள்ள விரும்பல. அதான் உண்மை. அதை நீங்க புரிஞ்சுக்க. திராவிட மாடல் சொன்னாவே சிலருக்கு ஒரே கோபம் பொத்துக்கிட்டு வருது, வீர ஆவேசம் வருது. ஆவேசம் வரட்டும், கோபம் வரட்டும், இப்படி சொல்லதான் திராவிட மாடல் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்போம். நான் கூட பல நேரங்கள் சொல்வது உண்டு, கவர்னர் தேவையில்லாத வேலையெல்லாம் செய்யறாரு, நம்ம எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்காரு, திராவிடங்கிற சொல்லுக்கு எதிர்ப்பதமா பேசிட்டு இருக்கிறாரு, ஆரியத்துக்கு ஆதரவா பேசிட்டு இருக்கிறாரு, இப்படி மதத்தை மையமா வச்சு பேசிட்டு இருக்கிறாரு. பேசட்டும், பேசதான் நமக்கு ஆதரவு ஜாஸ்தி ஆகுது. அவர் இருக்கணும், இருந்தாதான் திமுக இன்னும் வளருது. அடுத்த கவர்னர் வரைக்கும் சட்டமன்றத்துக்கு வரணும், ஆளுநருடைய நான் கொடுப்போம், அதை எடுத்து படிக்காம வெளியில போனோம், அதை மக்கள் பார்க்கணும். நான் பிரதமரிடத்திலும் அமித்ஷாவிடத்திலும் இங்கிருந்து ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், தயவுசெய்து கவர்னர் மாத்தாதீங்க, அவரே இருக்கட்டும். அதே மாதிரி தான் நீங்க யாரை நம்பி போனீங்களோ அது வீணா போச்சு அப்படின்னு வருத்தத்தோடு வந்திருக்கீங்களோ அவங்க இன்னும் பேசிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும். பேசிக்கிட்டே இருந்தாதான் மக்கள் தெளிவாக புரிஞ்சுப்பாங்க, மக்கள் எல்லாம் ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. எதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. மீண்டும் சொல்கிறேன், 7வது முறையாக நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சிக்கு வரும் என்ற அந்த உறுதி இந்த நேரத்தில் எடுத்து சொல்கிறேன். யாராவது ஏதோ பேசிட்டு இருக்கலாம், அதுக்கு நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம சாதனைகளை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள், அதை நினைவுபடுத்தினாலே போதும். 200 இல்ல 234 தொகுதியில் நாம் தான் வெற்றி பெறுவோம் என்னொரு சூழ்நிலை அமையும். அதற்கு நீங்கள் எல்லாம் துணை நிற்க வேண்டும். அந்த பணியை நிறைவேற்றி தருகிற நம்பிக்கை எனக்கு நிரம்ப இருக்கிறது.